வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. இன்றைக்கி நம்ம தேட்டர் விலாக்ஸில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கிற வெற்றி ஸ்கொயர். கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆச்சுங்க இந்த தேட்டர் ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கி தான் வந்து திருச்சியில் இருக்கிறேன்னா இந்த வெற்றி ஸ்கொயர் தேட்டரை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, முன்னாடிலாம் வந்து தஞ்சாவூர் மக்கள்லாம் படம் பார்க்குறதுக்காக திருச்சிக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போது திருச்சியில் இருக்கிற மக்கள் வந்து தஞ்சாவூருக்கு போய் படம் பார்க்கக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கி மாறிட்டு வருதுங்க. ஏன்னா தஞ்சாவூரில் இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வேறு லெவலில் வந்து மாறிட்டுருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இந்த வெற்றி ஸ்கொயர். வெற்றி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் மால் வருது, அந்த இன்னொரு மாலில் வந்து ஒரு தேட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தஞ்சாவூரே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தஞ்சாவூர் ஒரு மையப்புள்ளியாக ஆகப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்துங்க. சரி வாங்க நம்ம தேட்டர்ஸ்க்கு போகலாம். வெற்றி ஸ்கொயர் தேட்டரு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான, அதாவது சென்னை பெங்களூரில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம தஞ்சாவூர்லேயும் இப்படி ஒரு தேட்டர் பண்ண முடியுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புடன் தான் இந்த தேட்டர் வந்து வந்திருக்குங்க. உள்ளே என்ட்ரானோடனே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோன்னே ஒரு பெரிய லாபி இருக்குது. அந்த லாபியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சும்மா வேறு லெவலில் தட்டி தூக்கி சும்மா லைட்டிங்ஸ்லாம் விட்டு தெரிய விட்டுருக்காங்க நம்ம வெற்றி ஸ்கொயரில். எனக்கு இந்த லாபியை பார்க்கும்போது எனக்கு சக்தி சினிமாஸ், திருப்பூரில் இருக்கிற சக்தி சினிமாஸோட தேட்டர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிமிலர் லாபி தான் வந்து இங்கேயும் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. ஏன்னா கலைஞர் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், என்னன்னா கலைஞர் அரங்கத்தில் உள்ளே போய் போட்டிருக்காங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ஒரு வேளை எப்படி இந்த தேட்டர்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் மிரண்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்ஸு, ஏஸ்தெட்டிக் ஒர்க்ஸு எல்லாமே சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தேட்டர் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் லாபியில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் டைம் வரத்துக்கு, அந்த ஷோ டைம் வரதுக்கு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களை உள்ளே விடுவாங்க. உள்ளே போனோடனே இந்த மாதிரியான ஒரு அரேனாக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஃபுட் கோர்ட்ஸில் வந்து பில்லிங்ஸ் போட்டிருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாப்கார்னாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விலை ரொம்ப மலிவாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு திரையரங்குகள்லாம் நான் வந்து பெங்களூர்லேயும் சென்னையிலையும்னு நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பாப்கார்னே வந்து 100 ருபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற தேட்டரில் பிவிஆர் சினிமாஸ் அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்னே 850 ரூபா, 950 ரூபா, ஏன் 1800 ரூபாய் வரைக்கும் கூட ஒரு ஃபேமிலி பேக் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்கார்னோட ரேட்டே வந்து டிக்கெட் விலையோட 3 மடங்கு இருக்கும்போது இங்கே 100 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் கிடைக்கிறது ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் வந்து காஸ்மிக் கியூ. இந்த காஸ்மிக் கியூ தேட்டர் வந்து நான் நினச்சேன், சரி ஒரு சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும் போல இருக்குது, ஏதோ எப்பிக் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நான் வந்து போனேங்க. ஆனால் நான் பார்த்த ஒரு அதிர்ச்சி வந்து எனக்கு அப்படியே வந்து ஓரளவுக்கு எனக்கு ஷாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா உள்ளே போனோடனே வந்து அந்த காஸ்மிக் கியூவோட தேட்டர் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் ப்ரெசன்ஸ் வந்து நான் நீண்ட நாட்களாகவே இந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூலிங்காக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு சீட்டிங்கோட காம்பேக்டாக இருக்கட்டும், ஃபுட் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏன் அந்த சைடில் இருக்கிற வாலோட இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சுங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸும், அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரும் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸில் படம் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஆகா இந்த படத்தை நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தேட்டரில் எந்த படம் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து பிரம்மாண்டமாக தாங்க தெரியும். ஏன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு காட்டுங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் வெற்றி ஸ்கொயர் தேட்டரில் தான் இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன். ஏன்னா தேட்டரில் நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே எல்லா மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி எப்பிக் 1 and 2 ஸ்க்ரீனிங் விட இந்த காஸ்மோ எக்குமே வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்க்ரீனில்
வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிக்சர் குவாலிட்டியும் சரி, அந்த ப்ரொஜெக்ஷன்ஸும் சரி, பார்க்கோவோட இது ப்ரொஜெக்ஷன்ஸும் சரி, எல்லாமே வந்து வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. அந்த ஸ்லைடாக அந்த எரேனா வியூவில் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து வைக்கிறது இப்போ நிறைய தியேட்டர்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா முன்னால் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக சீட்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது அந்த காலத்தில் நீங்கள் திரையரங்கத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி அரேனா லுக்கில் வந்து வருது. ஏன் இதுக்கெலாம் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி உட்காந்துருக்கவங்க தலை மறைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான அரேனா லுக்ஸ் வந்து வந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அரேனா லுக்ஸே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக தியேட்டர்ஸில் அமைஞ்சிருந்தனால இந்த தியேட்டரு ஒரு அரேனா லுக்கில் வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சீட்டிங் குவாலிட்டியில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் ஒன்று இருக்குங்க. ஏன்னா மிச்ச தியேட்டரில் வந்து நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணோம், படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து ஒரு QR கோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் உங்கள் சீட்டுக்கே வந்துடுங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ஒரு குவைட் பியூட்டியான ஒரு விஷயம், ஒரு கஸ்டமர் அப்சஷனுக்கு கொண்டு கூட ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணேன், உண்மையிலே வந்து வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு வேணுங்கிறது. நீங்கள் போயிட்டு வெளில போயிட்டு லைனில் நின்றுக்கிட்டு அந்த க்யூவை நின்றுக்கிட்டு நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நீங்கள் வந்து இங்கே தியேட்டரில் சீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வெற்றி E² தியேட்டரில் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்பவே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தியேட்டர். நான் நினச்சது ஒன்று, நான் பார்த்தது ஒன்று. தியேட்டர் வேறு லெவலில் இருக்குங்க. தஞ்சாவூருக்கு இன்னும் அடுத்தடுத்து வந்து தியேட்டர்கள் படையெடுத்து வரப்போது. தஞ்சாவூர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மையப்புள்ளியே ஆகப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வெற்றி E².